ஸோ ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாட்டமி பேசிக் ஒரு மைண்ட் மேப் மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் அனாட்டமியில் வந்து ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும். ஸோ அதோடைய அவுட்லைன் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஸ்கெலிட்டன் அப்படின்றதுல மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா போன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். போன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ போன்ஸ் அப்படின்னா இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக 4 டைப் இருக்குது. அது என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அக்கார்டிங் டு த ஷேப்பை டிபெண்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்களே அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெவலப்மெண்டல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2. அடுத்து தேர்டு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் ரீஜனல், அது எங்கே இருக்குது அதோடைய ரீஜனை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அந்த போன். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்தா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஒன்று ஷேப்பு, அண்ட் தென் டெவலப்மெண்ட்டு, அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ரீஜன், அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல். ஸோ இது 4 பொதுவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம எதில் அதிகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேப். அக்கார்டிங் டு த ஷேப்பை டிபெண்ட் பண்ணி போனை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 8 இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லாங் போன், அடுத்து ஷார்ட் போன், ஃபிளாட் போன், அண்ட் தென் இர்ரெகுலர் போன், நியூமேட்டிக் போன், அண்ட் தென் பார்த்தோம்னா அசசரி போன், அண்ட் தென் செசமாய்ட் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இப்போ அதில் நம்ம தனித்தனியாக லாங் போன் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து 3 கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தோம்னா டைப்பிக்கல் லாங் போன், அண்ட் தென் மினியேச்சர் லாங் போன், அண்ட் தென் மாடிஃபைட் லாங் போன்னு சொல்லிட்டு 3 பிரிப்பாங்க. ஓகேவா? லாங் போன் அப்படின்னா லாங் போனில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்பிக்கல் லாங் போன், அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு இல்லையா? லாங் போனோடைய ஸ்ட்ரக்சர் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ இருக்கு இல்லையா? அது அப்படியே இருக்கிறது வந்து டைப்பிக்கல் லாங் போன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து டைப்பிக்கல் லாங் போன் வந்து 2 எஃபிஃபைசிஸ் இருக்கும், ஒரு டயாஃபைசிஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைப்பிக்கல் லாங் போன். அதே வந்து மினியேச்சர் லாங் போன்ல வந்து ஒரே ஒரு எஃபிஃபைசிஸ் அண்ட் தென் ஒரே ஒரு டயாஃபைசிஸ் இருக்கும். அது வந்து மினியேச்சர் லாங் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடுவில் சென்ட்ரல் கேவிட்டி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபைடு லாங் போன் இருக்கு இல்லையா? மாடிஃபைடு லாங் போன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 எஃபிஃபைசிஸ் ஒரு டயாஃபைசிஸ் இருக்கும். அண்ட் தென் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். மாடிஃபை டிஃப்ரெண்டா இருக்கும், மாடிஃபை ஆகி. ஓகேவா? அதுல வந்து சென்ட்ரல் கேவிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டைப்பிக்கல் லாங் போனுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா டைப்பிக்கல் லாங் போனுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமரஸ், ஃபுல்லா லிம்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? லிம்ஸ்ல இங்க இருக்கும் இல்லையா? ஹியூமரஸ், அண்ட் தென் அல்னா, அண்ட் தென் ரேடியஸ், ஃபியூமர், டிபியா, அண்ட் தென் ஃபிபுலா. இது எல்லாமே பார்த்தோம்னா டைப்பிக்கல் லாங் போன். 2 எஃபிஃபைசிஸ், ஒரு டயாஃபைசிஸ், சென்ட்ரல் மெடுலரி கேவிட்டி இருக்கும். ஸோ இது டைப்பிக்கல் லாங் போன். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா மினியேச்சர் லாங் போன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, மெட்டாகார்பல்ஸ், மெட்டாடார்சல்ஸ், அண்ட் தென் பேலஞ்சஸ். ஓகேவா? ஸோ இந்த இது வரைக்கும் பார்த்தோம்னா இங்க இருந்து இங்க ஓகேவா லிம்ஸ்ல இருக்கக்கூடிய லாங் போன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்பிக்கல் லாங் போன். அண்ட் தென் இந்த வெரல் அதாவது பாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினியேச்சர் லாங் போன். ஓகேவா? மாடிஃபைட் லாங் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேல்விக்கல். ஓகேவா? ஸோ கேல்விக்கல் தான் வந்து மாடிஃபைட் லாங் போன்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா ஷார்ட் போன்ஸ். ஸோ ஷார்ட் போன்ஸ்ல பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பேக்டா இருக்கும். அண்ட் தென் கேன்சலஸ் செல்ஸஸ் வந்து கேன்சலஸ் போன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து ஷார்ட் போன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் போன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா டார்சல் போன்ஸ், அண்ட் தென் கார்பல் போன்ஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் தென் எக்ஸப்ட் டார்சல் அண்ட் கார்பல்ஸ், லிம்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸப்ட் டார்சல்ஸ் அண்ட் தென் கார்பல்ஸ், மீது எல்லாமே பார்த்தோம்னா லாங் போனோட டைப். இந்த டார்சலும் கார்பல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் போன்ல வரும். ஓகே? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிளாட் போன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாட் போன் ஃபிளாட்டா இருக்கும், சேம் அதுதான். ஸோ ஃபிளாட் போனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாலட் ஆஃப் த ஸ்கல். ஓகேவா? வாலட் ஆஃப் த ஸ்கல், ஸ்டெர்னம், ரிப்ஸ், அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேப்புலா, இதெல்லாமே ஃபிளாட் போன்ல வரும். அண்ட் தென் இர்ரெகுலர் போன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வெர்டப்ரா, ஹிப் போன், அண்ட் தென் போன்ஸ் இந்த பேஸ் ஆஃப் த ஸ்கல்லோடைய பேஸ்ல இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய போன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இர்ரெகுலர், எந்த ஒரு ஷேப்புமே இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்க அப்படியே சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
நான் சிம்பிளா சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர் கிராவிட்டி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த நியூமேட்டிக் போன்ஸ்ல. ஸோ இந்த நியூமேட்டிக் போன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிலா, ஸ்பீனாய்டு அண்ட் தென் எத்மாய்டு. ஸோ இதுதான் வந்து நியூமேட்டிக் போன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அசசரி போன்ஸ்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த அசசரி போன்ஸ்ல என்ன அப்படின்னா எல்லா நாட் ஆல்வேஸ் பிரசன்ட். ஓகேவா, எப்பனா ஹார்ஸ் ரைடிங், இந்த ஸ்மூத் சர்ஃபேசஸ் பைலேட்டரலா இருக்கும். ஹார்ஸ் ரைடிங் அப்போ இருக்கும் இல்லையா, அப்போ மட்டும் அந்த அசசரி போன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அதாவது சூச்சர்ஸ் ஆஃப் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூச்சுரல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பெரிய டைப் பார்த்தோம் அப்படின்னா செசமாய்ட் போன். ஓகேவா, ஸோ அந்த அக்கார்டிங் டு ஷேப்பை பொறுத்து செசமாய்ட் போன் வந்து ஒரு பெரிய டைப். இதுல வந்து ஒரு 4 பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா பெட்டலா, ஃபிசிஃபார்ம், ஃபிளபுலா அண்ட் தென் ரைடர்ஸ் போன். ஓகேவா, இது 4 பிரிக்கிறாங்க. பெட்டலா அப்படின்னா லொக்கேட்டட் இன் டெண்டான்ஸ் ஆஃப் குவாட்ரிகப் ஃபெமோரிஸ் மசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பெட்டலா இஸ் லொக்கேட்டட் இன் த டெண்டான் ஆஃப் குவாட்ரிகப் ஃபெமோரிஸ் மசில். ஓகேவா, ஓகே. அண்ட் தென் ஃபிசிஃபார்ம்ங்கிறது லொக்கேட்டட் இன் த டெண்டான் ஆஃப் ஃபிளக்ஸார் கார்பி அல்னாரிஸ் மசில்ஸ். அங்க வந்து ஃபிசிஃபார்ம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் ஃபிளாபுலா பார்த்தோம்னா லொக்கேட்டட் இன் த டெண்டான் ஆஃப் லேட்ரல் ஹெட் ஆஃப் த கேஸ்ட்ரோ நிமியஸ் மசில்ஸ். ஓகேவா, அதே ரைடர்ஸ் போன்ஸ் வந்து பார்த்தோம்னா லொக்கேட்டட் இன் த டெண்டான் ஆஃப் அடக்டார் லாங்கஸ் மசில்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் மட்டும் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது முடிஞ்சது. ஓகே, இதுல பெரிய டைப் லாங் போன்ல 3 பிரிப்போம். இந்த செசமாய்ட் போன்ல பார்த்தோம்னா 4 பிரிப்போம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். ஓகேவா, ஓகே. அதுக்கு அடுத்து டெவலப்மெண்டல் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, டெவலப்மெண்டல் கிளாசிபிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பொதுவாக 5 பிரிப்பாங்க. என்னன்னா அப்படின்னா புக்ல வந்து 2 பிரிச்சா அதுல 3 பாயிண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5. ஓகேவா, டெவலப்மெண்டல் கிளாசிபிகேஷன். ஒன்னு மெம்பரேன் போனு, அண்ட் தென் கார்டிலேஜினிஷியஸ் போனு, அண்ட் தென் மெம்பரேனோ கார்டிலோஜினிஷியஸ் போன்ஸ்னு இருக்கும். அண்ட் தென் சொமாட்டிக் போன்ஸ் அண்ட் தென் விசரல் போன்ஸ்னு சொல்லிட்டு அது கீழே பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. முதல்ல மெயின் டைப் வந்து இந்த 3 தான். ஓகே, ஸோ மெம்பரேன் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்க இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபேசியல் போன்ஸ், வாலட் போன் ஆஃப் ஸ்கல், ஃப்ரண்டல் போனு, பேரட்டல் போன்ஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா மெம்பரேன் போன்ஸ். ஓகேவா, அதே கார்டிலேஜினிஷியஸ் போன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்டபிரல் காலம் போன்ஸ், அண்ட் தென் பார்த்தோம்னா தொராசிக் கேஜ் இருக்கு இல்லையா அது, அண்ட் தென் லிம் போன்ஸ், இதெல்லாமே கார்டிலேஜினிஷியஸ் போன்ஸ்ல வரும். ஓகே, அண்ட் தென் மெம்பரேனோ கார்டிலேஜினிஷியஸ் போன்ஸ், மெம்பரேனும் இருக்கும் கார்டிலேஜினிஷியஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேல்விக்கல், மேண்டிபிள், ஆசிபிட்டல், டெம்போரல், ஸ்பீனாய்ட் 5 எக்ஸாம்பிள் மெம்பரேனோ கார்டிலேஜினிஷியஸ் போன்ஸ். ஓகே, அடுத்து சொமாட்டிக் போன் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ், முக்காவாசி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ் வந்து பார்த்தோம்னா சொமாட்டிக் போன்ஸா தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் விசரல் போன்ஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ இந்த விசரல் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் ஹையாய்டு போன்ஸ், அண்ட் தென் போன் ஆஃப் மேண்டிபிள் பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போனு, அண்ட் தென் பார்த்தோம்னா இயர் ஆசிகல்ஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விசரல் போன்ஸ்ல வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3rd டைப் பேஸ்ட் ஆன் ரீஜனல், அதோடைய லொகேஷனை டிபெண்ட் பண்ணி போன் வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன், இன்னொன்று வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ஸ். அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னா நம்மளுக்கே தெரியும், அப்பர் லிம்ப், லோவர் லிம்ப், அண்ட் தென் பெக்டோரல் கிரிடில், பெல்விக் கிரிடில், இது எல்லாமே பார்த்தோம்னா அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ல வரும். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பார்த்தோம்னா ஸ்கல், ரிப்ஸ், தொராசிக், வெர்டிபிரல் காலம், இது எல்லாமே பார்த்தோம்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல வரும். ஓகே, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா லாஸ்டா ஸ்ட்ரக்சரல் கிளாசிபிகேஷன், அதோட ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 2 மேக்ரோஸ்கோபிக் வியூ, அண்ட் தென் மேக்ரோஸ்கோபிக்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதே மைக்ரோஸ்கோபிக்ல வியூல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிப்பாங்க. மேக்ரோஸ்கோபிக் வியூல பார்த்தோம்னா அந்த போன்ல பார்த்தோம்னா கம்பாக்ட் போன் தெரியும், கேன்சலஸ் போன் வந்து தெரியும். அதே மைக்ரோஸ்கோபிக் வியூல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா lamellar bone, and then fibrous bones, and then pentine, cement,
அண்ட் தென் ஓவன் போன் இது எல்லாமே பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோபிக் வியூவில் நல்லாவே தெரியும் அந்த போனோடைய ஸ்ட்ரக்சர்ஸில். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு லாஸ்ட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி கிளாசிஃபிகேஷன் போனை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஷேப்பை பொறுத்து, அக்கார்டிங் டு ஷேப்பு, அதோடைய அதுக்கடுத்து டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அதோடைய ரீஜன் லொகேஷனை பொறுத்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஷேப்பை டிபெண்ட் பண்ணி பிரிக்கிறது பார்த்தோம்னா ஒரு 7 அப்ராக்சிமேட்டா 7 இருக்கு. அதில் லாங் போன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? லாங் போன், ஷார்ட் போன், பிளாட் போன், irregular போன், அண்ட் தென் நியூமேட்டிக் போன், அண்ட் தென் செசமாய்ட் போன், அண்ட் தென் அசசரி போன் சொல்லிட்டு ஒன்று நடுவில் சொன்னேன். ஓகேவா? அசசரி போன் சொல்லிட்டு ஒரு 7 இருக்கு. இந்த லாங் போன் ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா? அந்த லாங் போன்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம்னா டைபிக்கல் லாங் போன்ஸ், அண்ட் தென் மினியேச்சர் லாங் போன், அண்ட் தென் மாடிஃபைட் லாங் போன் சொல்லிட்டு 3 இருக்கு. அதே மாதிரி செசமாய்ட் போன்ல பார்த்தோம்னா ஒரு 4 படிச்சோம். ஓகேவா? என்னன்னா அப்படின்னா பெட்டலா, பிசிஃபார்ம், ஃபிளாபுல்லா, அண்ட் தென் ரைடர்ஸ் போன்ஸ் சொல்லிட்டு ஒரு 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரிமைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த ஸ்கெலிட்டன் லெசன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங் போனை பத்தி தான் வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே ஓகே இதுதான் வந்து அவுட்லைன். இந்த லாங் போன்லோடைய சர்க்குலேஷன்ஸ் இதெல்லாமே மெயினா பார்ப்போம். தட்ஸ் இட். ஸ்கெலிட்டனோடைய அவுட்லைன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. ஃபர்ஸ்ட் BHMS, அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ஸ் பார்க்கலாம். அது டாடா, பை பாய்.